கோம்பு டாக் வளர்க்கறதுக்கான மிக முக்கியமான டிப்ஸ் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. இந்த டிப்ஸ் வேற டாக்ஸ் வளர்க்குற பெட் பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாக் பற்றிய பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். கோம்பு வாங்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன நெசசரி, அது ஒரு நம்ம எப்படி ஃபேமிலி லைஃப்ல இருக்கோமோ அவங்களுக்கு அந்த ஃபேமிலி லைஃப் வேணும். இதுகிட்ட ஒரு கழுத புனியோட குணமும் இருக்கு, ஓநாயோட நரி தந்திரம் இருக்கு, ஒரு சிங்கத்தோட ஒரு அந்த காட்டு விலங்கு உண்டான எல்லா குணமும் இவங்க இருக்கு. இப்பயே ஒண்ணும் இல்ல, நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பொண்ணை வந்து கட்டி கொடுக்குற ஒரு இடத்துல போய் வாழுது, அந்த இடத்துல பொண்ணுக்கே நிம்மதி இல்ல. அப்ப அந்த பொண்ணு வந்து இன்னொரு குழந்தை பெற்று இருக்கும். இங்க எங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ். இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன் நாய் தேடி தானே வந்திருக்கீங்க. அதுக்கு இந்த நாய் இல்லன்னா நான் எப்படி? ஃபெரோசிஸ் அதிகம், கார்டிங் சென்ஸ் அதிகம், என்னோட இடங்கிற அந்த என்னோட டெரிட்டரி யாரும் உள்ள வரக்கூடாது, அந்த டாமினேஷன் அதிகம். இந்த மூணே தான் இந்த கோம்பை. அது நம்ம மண்ணோட வேகம், அந்த தேனி மண்ணோட வேகம். நான் என்ன வந்துட்டு கேட்பேன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதுக்கு கோம்பை வாங்கணும்ங்கிறீங்க. கோம்பை வாங்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன நெசசரி? ஏன்னா கோம்பை எடுக்கிறீங்கன்னா நீங்க பாதுகாப்பு இல்லாம ஒரு இடத்துல உணர்றீங்க. தேவையில் இருக்கிறவங்க மட்டும் சும்மா என் பையன் ஆசைப்பட்டான், என் குழந்தை ஆசைப்பட்டான் அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க, சொல்லிடுவேன். ஆனா இது மேல் ஃபீமேல் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு டாக் வளர்க்க முடியுமா, ரெண்டு டாக் வளர்க்க முடியுமா? ஒரு டாக் தான் வளர்க்க முடியுமா? நீங்க 200% நீங்க ஃபீமேல் இருக்கிறது பெட்டர். மேலுக்கே நீங்க வராதீங்க, ஓகேங்களா? இல்ல என்னால ரெண்டு பப்பி வாங்க முடியும், மேல் தான் வேணும்னா மேல் வாங்கி ஆஃப்டர் ஒரு 5 or 6 மந்த்க்குள்ள நீங்க ஃபீமேல் வாங்கிடணும். ஒரு மேல் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் இருக்கணும். அது ஒரு நம்ம எப்படி ஃபேமிலி லைஃப்ல இருக்கோமோ அவங்களுக்கு அந்த ஃபேமிலி லைஃப் வேணும். இல்லன்னா மேல் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா இந்த அதோட ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம மேல காட்டுவாங்க. நம்மளுக்காக ஒருத்தனை வந்து எதிர்த்துக்கிட்டு போய் சண்டை, உசுரை கூட விட்டுட்டு எதிர்த்து போற சண்டை போடுறான். அவனோட தேவைக்கு சண்டை போடணுக்கு அது வந்து என்ன எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு நாய்களுக்குள்ளே அடிச்சு மல்லு கட்டி சாகுற அளவுக்கு வந்து இருக்குன்னா மனுஷங்களை டாமினேட் பண்ண எவ்வளவு நேரம் இருக்கும்? நாயெல்லாம் மனுஷனா டாமினேட் பண்றது ரொம்ப விஷயம்ல. இதுகிட்ட ஒரு கழுத புனியோட குணமும் இருக்கு, ஓநாயோட நரி தந்திரம் இருக்கு, ஒரு சிங்கத்தோட ஒரு அந்த காட்டு விலங்கு உண்டான எல்லா குணமும் இவங்க இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க என்கிட்ட வந்து பப்பீஸ் வாங்குறாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து நான் மேக்ஸிமம் சொல்லிடுவேன், அந்த டாகை வளர்க்கும் போதே ஒரு 4 மாசம் 5 மாசம் வந்துட்டு வெளியே வந்து நீங்க ஒளிச்சல வைக்காதீங்க, விசுவலைஸ் பண்ணிருங்க. அந்த ஏரியாவை சரௌண்டிங்ல பாப்பாங்க. பார்க்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தனே இது எதுக்கு எடுத்து பெருநாய் மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க. ஆஃப்டர் ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் தான் இதோட டாமினேஷன், இதோட டெரிட்டரி கார்டிங் சென்ஸ், இதோட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியரா நோட் பண்ணும்போது ஓகே இது தான் கோம்பு. நாய்கள் உங்களுக்கு தேவை இருந்தா எடுத்து வளங்க, தேவை இல்லைன்னா சும்மா அந்த ஆசைக்கெல்லாம் வளர்க்கறதுக்கு இந்த நாய் ஆகாது. சொல்லுங்க பாருங்க, எப்படி வைக்கணும்னா எப்படி வைக்கணும். அதாவது ஒரு நாய்க்கு தன்னோட குட்டிகளை எந்த இடத்துல பிறக்க வைக்கணும், எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயம் அந்த நாய்க்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த டாக டிசிப்ளினா நீங்க வச்சு வளர்க்கணும், ஓகேங்களா? நாயை வந்துட்டு எப்படின்னா நிறைய வந்து ஒரு டாமினேஷன், அதை எப்படி சொல்றது, நீங்க உங்களோட டாமினேஷன் இங்கதான் இருக்கணும் வைக்கணும் அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நாய்க்கு வந்து ஒரு நாய் வாழணும்னா 1 சென்ட் இடம் ஃப்ரீயா வேணும். இங்க 10 நாய் இருக்குன்னா 10 சென்ட் இடம் எனக்கு வேணும். இங்க நாய் படுக்குதுன்னா ஒரு குட்டியோட ஒரு பிறந்த 30 நாள் குட்டி 3 அடி தள்ளி போய் மோஷன் போகும். அப்போ ஒரு வளர்ந்த ஒரு ஆண்நாயாவுக்கு 30 அடி 30 மீட்டர் போய் தள்ளி போய் இது வந்து போகும். அப்ப அந்த அளவுக்கு இட வசதி வந்து நீங்க வைக்கணும், இல்லன்னா வைக்க கூடாது. அதுக்கு என்ன தெரியும், ஒரு நாய்க்கு 1 சென்ட் இடம் ஒதுக்கணும். அப்ப நீங்க அதாவது அத வந்து கட்டியும் போட்டுறாங்க, கட்டி போட்டுட்டு குட்டி போட மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஆளுங்களை பத்தி கேக்குறேன் நானு. ஏன்னா அது அங்கேயே கட்டியே இருக்கும். அந்த அம்மா இதுல வந்துட்டு நாங்க வந்துட்டு கிணல் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு டாக வந்து மேட் பண்ணும்போது வந்து ரெண்டையுமே கட்டி போட்டு தான் மேட் பண்ணி வைக்க வேண்டிய நிலைமை. பக்கத்துல கட்டி போடுறது. ஏன்னா இடமும் புதுசு, பிரீடிங் நாங்க புதுசு. நான் சொல்ற ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும்போது இதை பிரீட் பண்ணலாமா அப்படிங்கும்போது ஒரு டாக நான் குத்தியில இருந்து எடுத்து வளர்த்திருப்பேன். அது வந்துட்டு மேட்டிங் வரும்போது அதுக்கு ஒரு புரியாம இருக்கும், இதுக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்கும். அப்போ வந்து ரெண்டு ஒண்ணு என்ன ஆனா கிட்ட ஒரு செயின், இங்க செயின் தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். ஆனா அப்படி பண்றது 95% ஃபெயிலியர், அபார்ஷன் தான் ஆகும், நாட் ரிலீஃபா இருக்காது. அதுக்கப்புறம் என்ன இது அபார்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த புரிதல் இல்ல. ஸ்டார்டிங்ல இதே தவிர வந்து நாங்க ஆரம்பத்துல ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி சேல் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் வந்து எல்லாரும் அதை வந்து பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா நாய் தானே சாப்பாடு போட்டா குட்டி போடும் அப்படி வேணும். ஆனா அப்படி கிடையாது. கோம்பையை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஒரு 6 or 7 months வந்து எங்களை வந்து புரிய வச்சு என்னன்னா, இந்த நாய் வந்து இயற்கையாவே 9 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பருவம் வரும். அது எப்படி பருவம் வருதுன்னா, தான் நல்லா வாழ்ற சூழ்நிலை,
நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், கிளீனான ஒரு இடம். அந்த கிளீனான இடம் நமக்கு தேவையில்லை, அந்த நாய்க்கு இப்படி எது நிம்மதியா அது தூங்குதுல, இந்த மாதிரி எப்படின்னா ரிலீஃபா இருக்கிற இடம். இப்ப வந்து அந்த குட்டி பாத்தீங்கன்னா அது ஒரு நிம்மதியான இருக்கும். அப்ப இந்த ஒரு நிம்மதியான ஒரு இடம் வந்தாதான் அது தனக்குள்ளே வந்து நம்மளோட இனத்தை வந்து இங்க வளர்க்கலாம். இப்பயே ஒண்ணும் இல்ல, நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு பொண்ணு வந்து கட்டி கொடுக்குறோம், ஒரு இடத்துல போய் வாழுது, அந்த இடத்துல பொண்ணுக்கே நிம்மதி இல்ல. அப்ப அந்த பொண்ணு வந்து இப்படி இன்னொரு குழந்தைய பெற்றெடுக்கும். அது அந்த மாதிரி இருக்கும். இதே கான்செப்ட் தான் நாய்களுக்குமே. நம்ம மனுஷ வாழ்க்கையில நிறைய 100% வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனா அப்படி நீங்க வளர்க்குறீங்கன்னா நாயை ஃப்ரீயா விட்டு வளங்க. ஒரு நாய்க்கு ஒரு சென்ட் வச்சுக்கோங்க, அந்த ஒரு சென்ட் நீங்களும் பிழைக்கலாம். அந்த டெரிட்டரி இருக்கணும். அது நிறைய பேர் பிரீடர் எல்லாமே யோசிக்கிறாங்க. 30 நாள் வந்துட்டு தாய்ப்பால் வந்து நெசசரி வேணும், இது 40 நாள் 50 நாள் தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறாங்க. ஒரு தாய் வந்து தன்னோட குட்டிக்கு 25 நாள் கண்ணு திறக்கிற வரைக்கும் தான் சத்தான பால் வரும். அதுக்கப்புறம் அது வர்றது ஃபுல்லாவே தன்னோட சதை, தன்னோட எலும்புல இருந்து அந்த ஒரு நாய் வந்து பருவம் வரும்போது தன் மேல வந்து மேனி வந்து கொழுப்பு ஏறும். அது 58 நாள் கருவுல இருக்கும். 58 நாள்ல வந்து அந்த என்ன கருவுல இருந்துச்சுனாலே தன்னோட மேனி எல்லாம் கொழுப்புல ஏறி அதோட பிரஸ்ட்ல வந்து என்ன ஃபுல்லா மில்க் வந்து நல்லா ஹெவியா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து ஒரு 20 நாள் 25 நாள் வரைக்கும் தான், அது வரைக்கும் 25 நாள் வரைக்கும் தான் ஹெல்த்தியான பால் நல்லா இருக்கும். ஆஃப்டர் கண்ணு 25 நாள் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது தெரியுங்களா, நம்ம போற சாப்பாடை குட்டி கொடுக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா குட்டி கண்ணு திறந்துச்சுன்னா அது சாப்பிட ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அந்த குட்டியை வந்து நீங்க 50 நாள் இது வந்து எப்படின்னா இப்ப வந்து எப்படின்னா இப்ப நம்ம தயிர் எது கொடுத்தாலும் சாப்பிடும், 25 நாளே வந்துடும். அதே மாதிரி 30 நாள்லயே அது வந்து கோரப்பல்ல வந்துடும். நம்ம ராஃபி போட்டோம்னா அதை போய் குட்டி கட்டும், அது திங்கும். ஒரு 30 நாள் குட்டிக்கு ராஃபி தன்னோட தாய் கொடுக்குதுன்னா அது எவ்வளவுதான் இருக்கும். நம்ம குழந்தைக்கு அப்படி கொடுப்போமா, தாய் தெரியும் தான் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு 50 நாள் 60 நாள் குட்டிக்கு வந்துட்டு ஃபுட்டு கொடுக்காம தாய்ப்பாலே கொடுத்து தாய் நாய்க்கு மட்டும் ஃபுட்டை கொடுத்துட்டு மாஸ்டிஃப் ஆக்குறாங்க, மாஸ்டிஃப் ஆக்குறாங்க. அதனால அது என்ன ஆகும், இப்ப 30 நாள் அந்த குட்டி இருந்துச்சுன்னா வெளியே வந்து என்னை பார்த்து பொக்குன்னு குறைக்கும், தொட்டா கடிக்க வரும். முடிஞ்ச வரைக்கும் நாய் வளர்க்கணும்னு ஒரு சூழ்நிலையோட வாங்க. கமர்ஷியலா இதை வளர்த்து விற்கணும்னா இது வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இது எங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ். இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன் நாய் தேடி தானே வந்திருக்கீங்க. அதுக்கு இந்த நாய் இல்லன்னா நான் எப்படி? அது அந்த பிரஸ்டீஜ்க்காக மட்டும்தான், வேற எதுக்காகவே கிடையாது. ஏன்னா இந்த பேக்கப்ப இப்பயும் விட்டோம்னா நீ எப்ப அடுத்து யாரு ஃபர்ஸ்ட் கனல் வைக்கும் போது என்ன நாய் பண்ண வைக்கிற அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய வந்துச்சு. அப்புறம் காலங்கள் போக போக அந்த நாய் உண்மையா பண்றீங்க அப்படிங்கறத பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, இது நாய் இல்லாம இது ஒரு நம்ம கலாச்சாரம், இது நம்ம பண்பாடு. அது ரீசெண்டா எப்படி சொன்னோம், மோடி கூட சொல்லலாம், அவர் ப்ரோமோட் பண்ணாரு. அது அவரோட கருத்து. கோம்பைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டு வரும்போது அப்போ தமிழினத்துல நம்மளோட பாரம்பரியத்துல இது ஒண்ணுதானே. ஒரு சாதாரண ஒரு முதுமக்கள் தாலியை மண்ணில இருந்து பார்த்தாலே நம்ம முன்னோர்கள் இவ்வளவு இருக்கணும். அந்த முன்னோர்கள் வச்சுட்டு கொண்டு போன நாயை நம்ம எப்படி பார்க்கணும், உயிர் உள்ளது, அது உயிரற்ற பொருள், அதுக்கு அவ்வளவு மதிப்பு. அந்த ஒரு கான்செப்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. இது ஒரு தாய் நாய் ட்ரீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனா ஒரு குட்டியை எப்படி அதோட அம்மா எடுத்திருக்கேன். மாஸ்க்கு கம்மியா இருந்தா அது சேல் ஆகல, ஏன் கூட நான் வச்சுக்கிட்டேன். சேல் ஆகணும் அதை போய் ப்ரீடிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப அது கூட குட்டி வரைக்கும் பெறுது. இதுதான் அந்த இன வழி வரும். கோம்பை ப்ரீட் பண்ணா தாய் தாப்பு எல்லாம் வராது. தாய் தாப்பும் பார்த்து நீங்க எல்லாம் வாங்கவும் முடியாது. அதோட ஓல்டு ஜெனட்டிக் கொண்டு வரும். அதாவது இதுல கருவாய் சவலை வரும், புளிச்ச கோம்பைன்னு வரும். நம்ம ஊர்ல வந்து மேக்சிமம் மாநேரம் எல்லாமே மாநேரமா இருப்பாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுல 5 குழந்தைங்க பிறப்பாங்க, அண்ணன் தம்பி எல்லாருமே 5 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இல்ல, ஒரே மாதிரி பிஹேவியர், ஒரே கலர், ஒரே ஹைட் வெயிட், குணத்துல வந்து எல்லாமே இருப்பாங்க. மனுஷங்களே இல்லைன்னா நம்ம பார்த்து நம்ம ஒரு சந்ததிக்கு நம்ம பாதுகாப்பு கொண்டு வந்த நாய்களுக்கு அதே பண்றது. மத்தபடி நீங்க ரூடா நடந்தீங்கன்னா உங்க கையில ரூடா நடப்பாங்க. நான் ரொம்ப வந்து அக்ரெசிவா ரொம்ப ஒரு டென்ஷன் வந்தேன்னா எல்லா எப்படி ஒதுங்கிடுவாங்க. அவன் ரொம்ப ரூடா இருக்கான், நம்ம போனா நம்ம வந்து போனோம்னா நம்ம அந்த டென்ஷன் நம்ம காட்டிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு புரிதல். நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொல் பேச்ச கேட்கறாங்க, ஆனா என் பின்னாடி அவனும் வர மாட்டாங்க. ஆனா இப்ப நான் வந்து ஒரு சவுண்ட் விட்டேன்னா மொத்த பேர் எனக்காக வந்து காட் பண்ணுவாங்க. அதான் நீங்க வரும்போதே வந்து உங்களை நீங்க மிரட்டி கூட பேச முடியாது. இந்த இடத்துல நீங்க ஃபோர்ஸா பேசுனீங்கன்னா அதோட ரியாலிட்டி அப்படியே இவன் வந்துடும்.